Good evening, student. I am Prakash from Swami Vivekananda Metric Higher Secondary School, KK Nagar, Ilambillai. Now I am going to discuss about the +1 computer science and computer application la working with operating system அப்படிங்கக்கூடிய lesson நடத்திட்டு இருக்கோம். working with the operating system அப்படிங்கிற லெசனில் நம்ம லாஸ்ட் கிளாஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். வேறு என்னென்ன டாபிக் டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னா ரீநேமிங் எ ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ் அண்டு copying of files and folders, copy and cut files and folders. So related இந்த டாபிக்ஸ் எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். நான் நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா நான் இந்த கிளாஸ் டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா deleting files and folders அப்படின்னு சொல்கிற டாபிக் தான். ஸோ delete அப்படிங்கவே நம்மளுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்டபிலிட்டி ஈஸியாக நம்மளுக்கு தெரிய வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபைல் அண்டு ஃபோல்டர் நம்ம delete பண்ணுறோம். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா when you delete a file or folder it will move into recycle bin. So normally you have to delete your files, all the files, it will be moved to our recycle bin. So பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய ஃபைல் எல்லாமே எங்கே மூவ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெலிட்டட் ஃபைல் எல்லாமே ரீசைக்கிள் பின்னில் மூவ் ஆகும். நான் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா டு delete a file or folder, ஒரு ஃபைலை அல்லது ஒரு ஃபோல்டரை நம்ம delete பண்ணோம் அப்படின்னா you have to use some steps for என்ன ஸ்டெப் யூஸ் சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இமேஜ் மாறி இருக்குது, அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. புக் பிரிண்டிங்லேயே அது மெயிலாக இருக்குது. நம்ம delete டிஸ்கஸ் பண்ணுறோம், ஆனால் இங்கே இமேஜ் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். நியூ புக்கில் மட்டும்தான் அப்படி இருக்கும், ஓல்டு புக்கில் கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ ரைட் கிளிக் த ஃபைல் ஆர் ஃபோல்டர், செலக்ட் delete ஆப்ஷன். ரைட் கிளிக் த ஃபைல் ஆர் ஃபோல்டர், select the delete option from the pop-up menu or click file delete or plus delete key. So even though you follow the 3 steps, one is the delete option. என்ன பார்த்தீங்க அப்படின்னா ஃபைல் மெனு யூஸ் பண்ணி ஃபைல் மெனுவில் போயிட்டு delete option, or another one method for delete key, press delete key யூஸ் பண்ணி என்ன பண்ணுறோம் அப்படின்னா என்னுடைய ஃபைலை delete பண்ணுறோம். நான் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா the file will be deleted and moved to where அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா என்னுடைய recycle bin. ஒன் மார்க் கொஷினில் கேட்கலாம். the user can delete the file and stored into the where அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா என்னுடைய recycle binல ஸ்டோர் ஆகும். now அதுக்கடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்ப்போம். ஸோ ஆஃப்டர் தட் in case of your சிஸ்டமில் ஏதாவது ப்ராப்ளம், ஏதாவது ஒரு ஒர்க் ஷாப் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஒர்க் ஷாப்பில் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஒர்க் ஷாப் டு delete the file created by user after duplicate the same under my document. இது வந்து delete பண்ணோம் அப்படின்னா அந்த ஃபைல் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தா நம்மளுடைய சேம் அண்டர் மை டாக்குமெண்ட்டில் அவைலபிலிட்டியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா என்னுடைய to permanently delete a file or folder, avoid sending a file or folder. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஃபைலை என்ன பண்ணுறோம் அப்படின்னா permanently to delete அப்படின்னு சொல்லலாம். பெர்மனண்ட்டாக delete பண்ணுறது ஒன்று இருக்குது. இன்னொரு மெத்தட் பார்த்திங்கன்னா நம்மளுடைய ரீசைக்கிள் பின்னில் போய் ஸ்டோர் ஆகக்கூடிய ஒரு மெத்தட் ஒன்று இருக்குது. ஸோ அப்போது delete a file or folder to avoid sending file or folder to recycle bin அப்படின்னு சொல்லலாம். file sent to the recycle bin. hold down the shift key, அதுக்கு ஷார்ட்கட் கீ யூஸ் பண்ணுறாங்க பாருங்கள், shift key and press delete on keyboard. so you have to delete your file, it will be moved to the entire file in permanently means you can shift to delete. So you can use the key for shift to delete for all the content, it will be erased in permanently அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதான் ஒரு நோட்டாக சொல்லியிருக்காங்க. now the short note about recycle bin அப்படிங்கிறத சொல்கிறாங்க. recycle bin அப்படிங்கிறது என்ன பண்ணோம் அப்படின்னு பார்க்கலாம். recycle bin is a special folder which is a special folder for user deleting files and data, it will be store அப்படின்னு கேட்கலாம். ஸோ அப்போது ஸ்பெஷல் ஃபோல்டர் அப்படிங்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய recycle bin to keep the file or folder deleted by user, which means you still have opportunity to recover even though நம்ம நார்மல் delete மட்டும் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகும், you can store in the recycle bin
ஆஃப்டர் ஃபைனலி யூ கேன் ரெக்கவர் யுவர் ஃபைல். உன்னுடைய ஃபைல் என்ன பண்ண முடியும், ரெக்கவர் பண்ணக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவைலபிலிட்டி. த யூசர் cannot access the files or folders available in the recycle bin without restoring it அப்படின்னு சொல்லலாம். ஈவன் தோ நம்மளுடைய ஃபைல் பார்த்திங்கன்னா ரீசைக்கிள் பின்னில் அவைலபிலிட்டியாக இருந்தாலும் அதை நான் ரீஸ்டோர் பண்ணாமல் என்ன பண்ண முடியாதுன்னா யூஸ் பண்ண முடியாது. ஸோ ரீஸ்டோர் அப்படின்னு என்ன சார், வாட் யூ மீன் பை ரீஸ்டோர் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மளுடைய ரீசைக்கிள் பின்னில் போயிட்டு டெலிட்டட் ஃபைல்ஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா அந்த ஃபைலை செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணி ரீஸ்டோர் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா என்ன ஆகும்னா, என்னுடைய ஃபைல் எங்கேருந்து டெலீட் பண்ணமோ அந்த ஃபைல் என்ன பண்ணும் அப்படின்னா த சேம் பிளேஸுக்கு எனக்கு மூவ் ஆகிடும். நவ் டு ரீஸ்டோர் த ஃபைல் ஆர் ஃபோல்டர் ஃப்ரம் த ரீசைக்கிள் பின், அதுக்கு ஒரு ஸ்டெப் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஈவன் இது ஒரு 2 மார்க் ஆர் 3 மார்க் கொஷினில் கேட்கலாம். வாட் ஆர் த ஸ்டெப்ஸ் டு ரீஸ்டோர் அவர் ஃபைல்ஸ் ஆர் ஃபோல்டர் இன் ரீசைக்கிள் பின் அப்படின்னு கேட்கலாம். ஸோ ஓப்பன் ரீசைக்கிள் பின் என்ன பண்ணோம், ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் ரீசைக்கிள் பின், ரைட் கிளிக் ஆன் எ ஃபைல் ஆர் ஃபோல்டர் டு பி ரீஸ்டோர்டு. பார்த்தீங்கன்னா என்னுடைய எந்த ஃபைல் எனக்கு ரீஸ்டோர் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த ஃபைல் என்ன பண்ணும், ஃபர்ஸ்ட் யூ கேன் ரைட் கிளிக் பண்ணிட்டு ஆஃப்டர் the pop-up menu it will be stored. So on this pop-up menu you can select as a restore and select restore option from, அதிலேருந்து என்ன செலக்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய ரீஸ்டோர் ஆப்ஷன் ஃப்ரம் த பாப்அப் மெனு. ஓகே, அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? நான் அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா டு ரீஸ்டோர் மல்டிபிள் ஃபைல்ஸ் ஆர் ஃபோல்டர் செலக்ட் ரீஸ்டோர் ஆல் ஐட்டம்ஸ். ஈவன் தோ இங்கே பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு 1 மார்க். ரீஸ்டோர் இன் மல்டிபிள் ஃபைல்ஸ் அப்படின்னு நம்ம என்ன ஆப்ஷன் செலக்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரீஸ்டோர் ஆல் ஐட்டம்ஸ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணோம். இன்கேஸ் நம்ம ரீசைக்கிள் பின்னில் மோர் தென் 1 நம்பர் ஆஃப் ஃபைலை நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ மோர் தென் 1 ஆஃப் ஃபைலை நான் செலக்ட் பண்ணுறதும் அந்த ஃபைலில் அங்கே எனக்கு என்ன ஆப்ஷன் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீஸ்டோர் ஆல் ஐட்டம்ஸ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணோம். டு டெலீட் ஆல் ஃபைல்ஸ் இந்த ரீசைக்கிள் பின் செலக்ட் எம்டி ரீசைக்கிள் பின். இதுவும் ஒரு 1 மார்க் நம்மளுக்கு, இதுவும் ஒரு 1 மார்க்கு, இதுவும் நம்மளுக்கு ஒரு 1 மார்க் கொஷின். ஸோ ஈவன் தோ இப்போது ரீசைக்கிள் பின் எனக்கு ஃபுல்லாக ஆயிடுச்சு. ரீசைக்கிள் பின்னில் நிறைய டேட்டாஸ் நிறையா ஃபைல்ஸ் இருக்குது. அந்த ஃபைலை நான் டெலீட் பண்ணணுன்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ ஹவு வி கேன் டெலீட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யூ கேன் செலக்ட் இந்த ரீசைக்கிள் பின் எம்டி ரீசைக்கிள் பின் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுடைய ஃபைல் எல்லாமே ப்ரௌஸ் ஆயிரும், எரேஸ் ஆயிரும் அப்படின்னு சொல்லலாம். நவ் ஆர் யூ அண்டர்ஸ்டாண்ட்? புரியுதா? இது ஒரு பார்த்த டாப்பிக்கு. நான் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா creating shortcuts on the desktop அப்படின்னு சொல்லியிருக்காங்க. creating shortcuts on the desktop, shortcuts to your most often used folder or files. நம்ம ஷார்ட்கட்டாக எதை க்ரியேட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபோல்டர் ஆர் என்ன ஃபைலை நம்ம ஷார்ட்கட்டாக க்ரியேட் பண்ணுவோம். may be created and placed on desktop to help automate your work அப்படின்னு சொல்லலாம். desktop to help automate your work அப்படின்னு சொல்கிறாங்க. automate to your work. select the file or folder that you wish to have as a shortcut on desktop அப்படின்னு சொல்கிறாங்க. select a file or folder that you wish to access have shortcut on your desktop. என்னுடைய ஷார்ட்கட் மூலிமா என்ன ஆகும் அப்படின்னா எனக்கு ஷார்ட்கட் க்ரியேட் ஆகும். ஸோ அடுத்த பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ரைட் கிளிக் ஆன் ஃபைல் ஆர் ஃபோல்டர். இன்கேஸ் என்னுடைய ஃபைலில் எங்கே இருக்கோ அந்த பிளேஸில், ஃபார் எக்ஸாம்பிள் அதர் டிவைஸில் அல்லது அதர் ட்ரைவில் இருந்து நான் ஒரு ஃபைலை ஷார்ட்கட்டாக வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த ஃபைல் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் யூ கேன் கிளிக் டு த ரைட் கிளிக் ஃபைல் ஆர் ஃபோல்டர் அண்ட் ஷார்ட்கட்டாக க்ரியேட் பண்ணுறாங்கிறப்போ. ஸோ ரைட் கிளிக் பண்ணிட்டு ஆஃப்டர் என்ன செலக்ட் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா செலக்ட் சென்ட் டு ஃப்ரம். இன்னொரு ஆப்ஷன் என்னது, செலக்ட் சென்ட் டு ஃப்ரம் ஷார்ட்கட் மெனு, செலக்ட் டெஸ்க்டாப், கிரியேட் ஷார்ட்கட் ஃப்ரம் த சப்மெனு. கிரியேட் ஷார்ட்கட் ஃப்ரம் த சப்மெனுவில் எனக்கு க்ரியேட் ஆயிரும். நான் அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா a shortcut for file or folder will now appear on your desktop அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என்னுடைய ஷார்ட்கட் ஃபார் த ஃபைல் ஆர் ஃபோல்டர் எனக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரேட் ஆயிரும். ஃபைல் ஆர் ஃபோல்டர் will now appear on your desktop and you can open it from desktop in same way as the any other icons.
அதர் ஐகான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு டயக்ராமெட்டிக்கல் ரெப்ரசன்டேஷனும் கொடுத்துருக்காங்க. பார்ப்போம் 5.36. ஸோ த டயக்ராம் ரெப்ரசன்டேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கிரியேட்டிங் ஷார்ட்கட் ஃபார் எதை க்ரியேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மியூசிக் அப்படிங்கிறத. இப்போது ஸ்டார்ட் போயிட்டோம் கிளிக் பண்ணோம் அப்படின்னா என்ன நம்மளுக்கு இதெல்லாம் டிஸ்பிளே ஆகும். ஸோ அப்போ மியூசிக் செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணோம் அப்படின்னா இங்கே ஒரு ஆப்ஷன் வருது, சென்ட் டு ஷார்ட்கட் இங்கே இருக்கா. ஸோ டெஸ்க்டாப் கிரியேட் ஷார்ட்கட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஷார்ட்கட் வில் பி அப்பியர். ஸோ அதுக்கு அடுத்த ப்ராசஸ் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் ஒன் டாப்பிக்காக ஷட்டவுனிங் growth of logging of a computer அப்படின்னு சொல்கிறாங்க. shutdowning down or logging of a computer. So once you have closed all open application, you can either log off your computer or shut down the computer அப்படின்னு சொல்கிறாங்க. once you have closed all open applications, என்ன இப்போ ஷட் டவுன் பண்ணோம் அப்படின்னா என்ன ப்ராசஸ் பண்ணோம், எல்லா அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிட்டே இருக்கும், அப்படியே சடனாக ஸ்ட்ரெயிட்டாக ஆஃப் பண்ணக்கூடாது. ஸோ அப்போ என்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் யூ கேன் க்ளோஸ் ஆல் த அப்ளிகேஷன்ஸ். அதாங்க சொல்லியிருக்காங்க, க்ளோஸ்ட் ஆல் த அப்ளிகேஷன்ஸ். யூ கேன் எய்தர் லாக் ஆஃப் யுவர் கம்ப்யூட்டர் ஆர் ஷட் டவுன் த கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஷட் டவுன் த கம்ப்யூட்டர். log off, to log off shut down the computer, to log off shut down the computer after log off option கொடுத்துருக்காங்க. now click the step, what all the step கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணலாம். சரிங்களா, ஸோ click start log off, click the arrow next shut down அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்மளுடைய ஆப்ஷன் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா click start log off, click the arrow next start shutdown அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. நம்ம அதுக்கு அடுத்தது if you have any open program as will be asked to close. ஆல்ரெடி நம்ம ஓப்பன் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அந்த அப்ளிகேஷன் என்ன பண்ணோம் அப்படின்னா you can ask to close them or Windows force shutdown. என்ன பண்ணோம், ரெண்டு மெசேஜ் கேட்கும். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒன்று அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணியிருக்கிறத க்ளோஸ் பண்ணுங்கள், ஆர் அனதர் ஒன் மெசேஜ் இட் இஸ் ஃபோர்ஸ் டு ஷட் டவுன் அப்படின்னு என்னென்னா என்னுடைய அப்ளிகேஷனை க்ளோஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறது தான். யூ வில் லாஸ் எனி unsaved information in if you do this. ஸோ அப்போது அந்த நம்மளுடைய இன்ஃபர்மேஷன் லாஸ் ஆகாத அளவுக்கு நம்மளுடைய ப்ராசஸை நம்ம பார்க்க முடியும். இல்லை அப்படின்னா நம்மளுடைய டேட்டாஸ் எரேஸ் ஆகிறதுக்கோ அல்லது டேட்டா லாஸ் ஆகிறதுக்கோ பாசிபிலிட்டி இருக்கும். சரிங்களா, நான் ஸ்விட்ச் யூசர் அப்படிங்கிறது அதில் அந்த ஆப்ஷன் இருக்கும் இல்லையா, நம்மளுடைய ஸ்டார்ட் பட்டனில் கிளிக் பண்ணி ஷட் டவுன் கிளிக் பண்ணோம் அப்படின்னா அதில் நிறைய ஆப்ஷன்ஸ் அவைலபிலிட்டி இருக்கும். ஸ்விட்ச் யூசர், லாக் ஆஃப், லாக். ஸோ அது ஒவ்வொன்றும் டெஃபினேஷனாக கொடுத்துருக்காங்க, அதை பற்றி பார்ப்போம். ஸ்விட்ச் யூசர் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சிஸ்டம் switch to another user account on the computer without closing your open programs and window programs. ஸோ பார்த்திங்கன்னா என்னுடைய அக்கௌண்ட்லேருந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா அனதர் யூசர் அக்கௌண்ட் வந்து சில கம்ப்யூட்டர்ஸில் பார்த்திங்கன்னா 3-4 யூசர் அக்கௌண்ட்ஸ் க்ரியேட் பண்ணியிருப்போம். ஒன்று அட்மின், யூசர், கெஸ்ட் ஆர் த ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ அதை என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம இந்த லாக் ஆஃப் ஸ்விட்ச் ஆஃப் அப்படிங்கக்கூடிய டெக்னிக் யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், நம்ம அப்படியே மாறிக்க முடியும் வித்தவுட் க்ளோசிங் எனி அப்ளிகேஷன்ஸ். சரி, அது ஒரு 1 மார்க் கொஷின், அதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ வித்தவுட் க்ளோசிங் அவர் அப்ளிகேஷன்ஸ்லேருந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை ப்ராசஸ் பண்ண முடியும். லாக் ஆஃப் அப்படிங்கிறத சொல்கிறாங்க switch to another user account on the computer after closing all your open programs and windows process அப்படின்னு சொல்கிறாங்க. லாக் ஆஃப் அப்படின்னு என்ன பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆல் அப்ளிகேஷனும் என்ன ஆயிரும் அப்படின்னா இட் வில் பி க்ளோஸ். ஸோ அதை தாங்க சொல்லியிருக்காங்க, அக்கௌண்ட் ஆன் த கம்ப்யூட்டர் ஆஃப்டர் க்ளோசிங் ஆல் யுவர் ஓப்பன் ப்ரோக்ராம்ஸ் அண்ட் விண்டோஸ் ப்ராசஸ் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. தென் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா லாக். அதுக்கடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா லாக். ஸோ லாக் அப்படின்னா என்ன சொல்லலாம், லாக் த கம்ப்யூட்டர் while you are away from it. ஸோ அப்போ என்னுடைய லாக் அப்படின்னா நம்மளுடைய கம்ப்யூட்டர் என்ன ஆயிரும் அப்படின்னா வித் லாக்கிங் ப்ராசஸ் மட்டும் வந்துடும்.
ஃப்ரம் அவே அப்படின்னா என்னென்னா யூ கேன் டெஸ்க்டாப் அவே ஸ்க்ரீன் லாக் ஆகிட்டு எனக்கு என்ன ஆயிருன்னா அந்த சிஸ்டமுடைய பாஸ்வேர்டு அக்கௌண்ட் யூசருடைய அக்கௌண்ட் கொடுக்குற ஸ்டேஜுக்கு வந்துடும். அதான் லாக் ஆஃப் அப்படின்னு சொல்கிறோம். ரீஸ்டார்ட் நெக்ஸ்ட் ஒன் ப்ராசஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரீஸ்டார்ட் ரீபூட் த கம்ப்யூட்டர். திஸ் ஆப்ஷன் இஸ் ஆஃப்டன் required as a part of installing new software or Windows update. நியூ சாஃப்ட்வேர் ஆர் விண்டோஸ் அப்டேட் ப்ராசஸுக்கு எனக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா ரீஸ்டார்ட் இதுக்காக நம்மளுக்கு ரீஸ்டார்ட் ஆப்ஷன் கேட்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன் கேஸ் ஆஃப் யூ கேன் இன்ஸ்டாலிங் எனி நியூ சாஃப்ட்வேர் ஆர் எனி நியூ அப்ளிகேஷன். ஸோ அதெல்லாம் நம்மளுக்கு கேட்குறதுக்காக தான் இந்த ரீஸ்டார்ட் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ரீபூட் த கம்ப்யூட்டர். The option is often required as a part of installing new software or Windows update அப்படின்னு சொல்லலாம். இன் கேஸ் ஆஃப் என்னுடைய விண்டோஸ் அப்டேட் ஆச்சு அப்படின்னா அந்த விண்டோஸில் இருக்கக்கூடிய ப்ராசஸ் எக்ஸிக்யூட் ஆகக்கூடிய இதை கூட சொல்லியிருக்காங்க. நான் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஸ்லீப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னது ஸ்லீப் அப்படின்னு என்ன சார், கம்ப்யூட்டர் தூங்கிடுமா அப்படின்னா இந்த ஸ்லீப் அப்படிங்கிறது என்னன்னு சொல்லி நம்ம இப்போது எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கலாம். puts the computer into a low power mode that retains all running programs அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்லீப் அப்படின்னு என்னென்னா ஆல் ப்ரோக்ராம்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா எனக்கு ஸ்டாப் பண்ணும். அல்ல ரிட்டைன் ஆல் ரன்னிங் ப்ரோக்ராம்ஸ் அண்ட் ஓப்பன் விண்டோஸ் இன் கம்ப்யூட்டர் மெமரி ஃபார் எ சூப்பர் குயிக் ரீஸ்டார்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஸ்லீப் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா என்னுடைய சிஸ்டம் எல்லாமே பேக்ரவுண்டில் எல்லா அப்ளிகேஷனும் ரன் ஆகிட்டே இருக்கும். பட் now system is sleeping on, but after you can start. after நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா open windows in computer memory for a super quick restart. ஸோ என்னுடைய கம்ப்யூட்டர் என்ன ஆகும், ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகும், ரீஸ்டார்டட் ஆகும். அண்ட் another next one was option is ஹைப்பர்நெட். இன் ஹைப்பர்நெட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்மளுடைய சிஸ்டமில் அவைபிலிட்டியாக இருக்காது. இன் லேப்டாப்பில் அவைபிலிட்டியாக இருக்கும். ஸோ ஃபவுண்டு ஒன்லி ஆன் லேப்டாப் கம்ப்யூட்டர்ஸ் அங்கேயே கொடுத்துட்டாங்க பாருங்கள். இந்த ஹைப்பர்நெட் அப்படிங்கிறது நம்மளுக்கு எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபவுண்டு ஒன்லி இன் லேப்டாப்பில் மட்டும் இருக்கும். புட்ஸ் த கம்ப்யூட்டர் இன்டு எ லோ பவர் மோட் ஆஃப்டர் சேவிங் ஆல் ரன்னிங் ப்ரோக்ராம்ஸ் அண்ட் ஓப்பன் விண்டோஸ் ஆன் த மெஷின்ஸ் ஹார்ட் டிரைவ் ஃபார் எ குயிக் ரீஸ்டார்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. குயிக் ரீஸ்டார்ட். ஸோ என்னுடைய இந்த ஹைப்பர்நெட் அப்படிங்கிற ப்ராசஸ் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் பாயிண்டில் அவங்க இண்டிகேஷன் பண்ணிட்டாங்க. லோ பவர் மோட் மெயின்லி த ப்ராசஸ். லேப்டாப்பில் எனக்கு லோ பவர் கன்சியூம் பண்ணி இட் இஸ் ஃபாஸ்டஸ்ட்டாக ஒர்க் ஆகும். அண்ட் ஆல்சோ ரன்னிங் ப்ரோக்ராம்ஸ் அண்ட் ஓப்பன் விண்டோஸ் ஆன் த மெஷின் ஹார்ட் டிரைவ் ஃபார் குயிக்லி ரீஸ்டார்ட் ப்ராசஸ். சரிங்களா? ஸோ இதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சிஸ்டமில் நடக்கக்கூடிய ஃபங்க்ஷனாலிட்டி எல்லாமே சொல்லியிருக்காங்க. என்னென்ன ஃபங்க்ஷனாலிட்டி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லாக் ஆஃப் அப்படிங்கிறது ஷட் டவுன் ஆர் லாகிங் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ். அதில் என்னென்ன ஆப்ஷன் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷட் டவுன், ஸ்விட்ச் யூசர், லாக் ஆஃப், லாக், ரீஸ்டார்ட், அப்டேட், ஸ்லீப், ஹைப்பர்நெட். இந்த ப்ராசஸ் எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த லெசனில் கொடுத்துருக்கிறது இவ்வளோ தான். அந்த கிளாஸரியில் இருக்கக்கூடியதை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. கிளாஸரியில் இருக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங். அதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது பார்ப்போம். புக் பேக் நான் அப்புறம் எங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணி ஒரு வீடியோவில் உங்களுக்கு போட்டுடுறேன். ஸோ அந்த கிளாஸரியில் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. சிஸ்டம் சாஃப்ட்வேர் தட் எனேபிள்ஸ் த ஹார்ட்வேர் டு கம்யூனிகேட் அண்ட் ஆப்ரேட் வித் அதர் சாஃப்ட்வேர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. மவுஸ் நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா மவுஸ். ஸோ handled hardware input device that control a cursor in a GUI and can move and select text, icons, files and folders. மவுஸ் எதுக்காக யூஸ் ஆகும், என்ன பர்பஸுக்காக யூஸ் ஆகும் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. now after next one ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா விண்டோஸ். familiar operating system developed by Microsoft Corporation. Desktop, opening screen of Windows operating system related process work ஆகக்கூடியது. now next one பார்த்தீங்கன்னா ஐகான்ஸுங்கிறது தெரியும் நம்மளுக்கு. tiny image represent a command அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
ஃபோல்டர் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கண்டெய்னர் ஆஃப் ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபோல்டர் அப்படிங்கிறது என்னதுன்னா கண்டெய்னர் ஆஃப் ஃபைல்ஸ். ஆமாம் தானே, நம்மளுடைய ஃபோல்டரில் என்னென்ன இருக்கும், ஃபைல், டேட்டாஸ், வீடியோஸ், இது எல்லாமே எதில் அவைலபிலிட்டியாக இருக்குன்னா நம்மளுடைய கண்டெய்னர்ஸில் இருக்கும். தென் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா லினக்ஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா an ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஆர் விண்டோஸ் 7 விண்டோஸ் 10 அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். ஸோ அந்த புக் பேக் கொஷின் ஆன்சர்ஸ் நான் அதுக்கப்புறம் ரெஃபர் பண்ணி அதுக்கப்புறம் எல்லாமே அது ஒரு கிளாஸில் நோட் பண்ணி கொடுக்குறேன். அண்ட் நவ் ஸ்டூடெண்ட்டோடைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குது, ட்ரை பண்ணுங்கள். இஃப் யூ ஹேவ் லேப்டாப் ஆர் இன் கம்ப்யூட்டர்ஸ், ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். கிரியேட் ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ் யூஸிங் விண்டோஸ் அண்ட் உபுண்டு அண்ட் கம்பேர் தம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் அதுக்கடுத்து செகண்ட் ஆக்டிவிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா கிரியேட் எ ஃபைல் ஆர் ஃபோல்டர் இன் விண்டோஸ் 7, விண்டோஸ் 8, விண்டோஸ் 10. ப்ரிப்பேர் எ ரிப்போர்ட் ஆன் டிஃப்ரென்ஸ் யூ ஃபேஸ் while creating the same அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, நவ் ஸோ இன் பார்ட் இது 1 மார்க் கொஷின் 2 மார்க் கொஷின்ஸ் எல்லாமே நான் நெக்ஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு நோட் பண்ணி கொடுத்துட்றேன். ஸோ இன் திஸ் கிளாஸ் இது வரலும் போதும். ஃபார் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனுக்கு +1 கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் +1 கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனுக்கு இது வரல என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கோயின்சைட் ஆஃப் லெசன் எல்லாமே கம்ப்ளீட்டேஷன் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொருத்தருக்குமே என்னென்னா செப்பரேட் லெசன் தான் உங்களுக்கு அவைலபிலிட்டியாக இருக்குது. எதுன்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனுக்கும் கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கும். ஸோ இது நான் இப்போ வச்சு நடத்திட்டு இருக்கிற புக் பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் வச்சு நடத்திட்டு இருக்கேன். ஸோ அவங்களுக்கு ஒரு ஸ்மால் இன்ட்ரடக்ஷன் மட்டும் கொடுத்துட்றேன் கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கும். நெக்ஸ்ட் சாப்டர் யூனிட் 2 அல்காரிதமிக் ப்ராப்ளம் சால்விங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அல்காரிதமிக் ப்ராப்ளம் சால்விங். what do you mean by algorithmic problem solving அப்படின்னு பார்க்கலாம். what do you mean by algorithmic problem solving? ஸோ என்னுடைய ப்ரோக்ராமிங் கான்செப்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னால் எனக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா சில அல்காரிதம் ரிலேட்டட் கான்செப்டை டெவலப் பண்ணி அதை உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணியிருக்காங்க. அண்டு சாப்டர் 6 என்ன டிஸ்கஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிகேஷன் அண்டு அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளுடைய லெசன் சாப்டர் நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் ரிலேட்டட் டு ஃபார் ப்ரோக்ராம் டெவலப்மெண்ட் ஆர் அல்காரிதமிக் ப்ராசஸ் டெவலப்மெண்ட் ரிலேட்டடாக வர்றது பார்த்திங்க அப்படின்னா ஸ்பெசிஃபிகேஷன் அண்டு அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸ்பெசிஃபிகேஷன் அண்டு அப்ஸ்ட்ராக்ஷன். ஸோ அந்த ஸ்பெசிஃபிகேஷன் அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னா என்னென்னா ஸ்பெசிஃபிக்காக ஹைலைட் பண்ணி சொல்கிறது. என்னுடைய ப்ரோக்ராமிங்கில் இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறது தான் இங்கே நம்மளுடைய ஸ்பெசிஃபிகேஷன். அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படிங்கிறது என்ன பார்த்தீங்கன்னா ஓவரால் நிறைய, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்களே இந்த எஸ்சியெல்லாம் எழுதுவீங்க அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷில். ஸோ அந்த அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படிங்கிறது என்னென்னா த ஓவரால் ப்ராசஸ் ஆர் த ஓவரால் ப்ரோக்ராமுடைய ஒர்க்கை நீங்கள் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுவீங்க. ஸோ இது நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். தேங்க்யூ.